அன்பான மாணவ செல்வங்களுக்கு இனிய காலை வணக்கம். நாம் பசுமைக்குமாரின் படிப்பு சுமையல்ல சுகம் என்கின்ற இந்த கட்டுரையை, தன்னம்பிக்கை கட்டுரையை கடந்த 4 வகுப்புகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். 5ஆம் நாளாக இன்று நாம் அதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம். படிப்பு சுமையல்ல சுகம் என்கின்ற இந்த கட்டுரையில் கல்வி உங்களுக்காகவே, மாணவர்களுக்காகத்தான் கல்வி என்கின்ற அந்த கருத்தையும், வகுப்பில் கவனம் செலுத்த வேண்டும், ஆசிரியர் பாடம் நடத்தும்போது நாம் வேறெங்கோ பார்த்து கொண்டிருக்காமல் கவனம் செலுத்த வேண்டும், வகுப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்கின்ற கருத்தையும், எந்த பாடத்தில் ஏன் ஆர்வம் குறைந்தது என்கின்ற தலைப்பில் கருத்தை பார்த்தோம். அதுக்கடுத்தபடியாக ஆங்கில பாடங்களை ஆர்வமுடன் படிப்பது எப்படி, ஆங்கிலத்தில் ஆர்வத்தை வளர்த்துக்கொள்வது எப்படி என்றும் அந்த கருத்துக்களையும், கூடுதல் முயற்சி செய்தால் கூடுதல் மதிப்பெண் கிடைக்கும் என்கின்ற அந்த கருத்தையும், தமிழ் கசக்கிறதா அப்படி என்று சொன்னால் ஆங்கில மோகத்தால் ஆங்கிலம் வழியிலேயே படிக்கின்ற அந்த மாணவர்கள் பிள்ளைகளை சேர்த்துவிட்டு பெற்றோர் நம்முடைய பிள்ளைகளுக்கு தமிழ் தெரியாமல் போய்விட்டது என்று வருந்தும் நிலை இருப்பதைக் கண்டு அந்த நிலையையும், அந்த நிலை மாற பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஓரெழுத்து சொல், ஈரெழுத்து சொல், மூவெழுத்து சொல் என்று வீட்டில் இருக்கும்போதே நிறைய தமிழ் எழுத்து சொற்களை சொல்ல வேண்டும். அந்த கசட தவற வல்லினம், ஞான நமன மெல்லினம், எரள வழ இடையினம், யாரும் இங்கே ஓரினம் என்று நாம் சிறுவயதில் படித்த அந்த பாடல்களை எல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த கருத்தை எல்லாம் கூறினார். சொற்கள் மீது கவனம் தேவை, சென்ற வகுப்பில் சொற்கள் மீது கவனம் தேவை என்கின்ற அந்த தலைப்பை பார்த்தோம். சொற்கள் எப்படி, வெயில் எது சரி எது தவறு என்று ஒரு 30 சொற்களை நமக்கு எடுத்துக்காட்டாக பசுமைக்குமார் அவர்கள் பதிவு செய்திருந்தார். அது போன்ற சொற்களை எல்லாம் நாம் தெரிந்து கொண்டு தமிழில் தவறின்றி எழுத வேண்டும். தமிழ் இலக்கணம் குறித்தும் அறிந்து கொள்ள ஆர்வம் காண்பிக்க வேண்டும். எழுத்து பிழையின்றி எழுதுவது போலவே பொருள் பிழையின்றியும் எழுதி பழக வேண்டும். வாக்கிய கட்டமைப்பு வாசிக்கும் பொழுது நெருடலில்லாமல் இருக்க வேண்டும். மொழியின் மீது ஆர்வம் காண்பிக்கும் போது உங்கள் சொல்வளமும் அதிகரிக்கும். சொல்வளம் மிகுந்து இருக்கும்போது தேர்ந்தெடுத்த சொற்களை பயன்படுத்த முடியும் என்பதோடு நேற்றைய வகுப்பை நிறைவு செய்தோம். அதனுடைய தொடர்ச்சியை நாம் இன்று பார்ப்போம். முதல்ல ஆங்கில பாடத்தில் ஆங்கில பாடத்தை ஆர்வத்துடன் படிப்பது எப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா தமிழ், நம் தாய்மொழியான தமிழ் மொழி மீது, தமிழ் மொழியை தவறில்லாமல் எழுதவும் படிக்கவும் பேசவும் வேண்டும் என்கின்ற அந்த தலைப்பினை பார்த்தோம். இப்பொழுது இயற்பியல் பாடத்தில் ஆர்வத்தை ஏற்படுத்த வழி என்ன, விஞ்ஞான பாடங்களில் அக்கறை செலுத்தாமல் விட்டுவிடக்கூடாது. அறிவியல் பாடங்கள், ஏன்னா அறிவியல் இல்லாமல் இன்றைக்கி உலகம் இல்லை, ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் அறிவியல் இருக்குது. அப்போ அறிவியல் பாடங்களை நாம் அக்கறை செலுத்தாமல் விட்டுவிடக்கூடாது. எல்லா பாடங்களிலும் நல்ல கவனம் செலுத்தும் மாணவன் இயற்பியல் பாடத்தில் அவனுக்கு ஆர்வமும் அக்கறையும் வியப்பும் ஏற்படுத்தும் கூறுகளை எடுத்து கூறுங்கள். அப்போ இயற்பியல் இல்லாமல் எதுவுமே இல்லை, இயல்பாக நடக்கக்கூடிய அறிவியல். அப்போ அவனுக்கு அந்த இயற்பியலில் ஆர்வமும் அக்கறையும் வியப்பையும் ஏற்படுத்தும் கூறுகளை நாம் எடுத்து கூற வேண்டும். இயற்பியல் விஞ்ஞானிகளின் சாதனை சரித்திரங்களை படிக்க சொல்லுங்கள். அப்போ நம்ம எந்த ஒரு பாடத்தில் நம்ம ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றாலும் அந்த துறையில் சாதனை செய்த அந்த சாதனையாளர்களை பற்றி படிக்க சொல்ல வேண்டும், படிக்க சொல்லணும். அப்படி படிக்கும் பொழுது அவர்கள் எப்படி அந்த சாதனைகளை செய்தார்கள், சாதனையாளர்களாக மாறினார்கள் என்று பார்த்தால் அதை போலவே நாமும் அந்த படிப்பின் மீது ஆர்வம் கொள்வோம் என்கின்ற அந்த கருத்தை இங்கு குறிப்பிடுகின்றார். மனிதர்களுக்கு உயிரும் உணர்ச்சியும் இருக்கிறது, இதுபோல தாவரங்களுக்கும் உயிர் உண்டு, உணர்ச்சி உண்டென்று கூறுங்கள். இப்போ மனிதர்களுக்கு எப்படி உயிரும் உணர்ச்சியும் இருக்கிறதோ அதை போலவே தாவரங்களுக்கும் உயிரும் உணர்ச்சியும் உண்டு என்கின்ற அந்த உண்மையை கூற வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு வியப்பாக இருக்கும், நம்மை போலவே அந்த செடி கொடிகளுக்கும் மரங்களுக்கும் உணர்ச்சி இருக்கிறதா, உயிர் இருக்கிறதா என்று வியப்பாக கேட்பார்கள். அதை கண்டுபிடித்தவர் சர் ஜெகதீஷ் சந்திர போஸ் என்கின்ற இந்தியர் என்கின்ற அந்த செய்தியையும் நாம் பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று பசுமைக்குமார் அவர்கள் குறிப்பிடுகின்றார். தாவரங்களுக்கும் உயிர் உண்டு, உணர்ச்சி உண்டு என்று கண்டுபிடித்தவர் சர் ஜெகதீஷ் சந்திர போஸ். அவர் வங்காளத்தைச் சேர்ந்தவர் என்பதை கூறுங்கள். அவரது வாழ்க்கை வரலாறு உங்கள் பிள்ளைகளுக்கு உத்வேகம்
ஊட்டலாம். அப்போ ஒரு பாடத்தில் ஆர்வம் ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த பாடத்தை, அந்த துறையில் மிகச்சிறந்த அறிஞராக சாதனை புரிந்தவருடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் சொல்லி மாணவர்களை, பிள்ளைகளை அந்த துறையில் ஆர்வத்தை ஏற்படுத்தலாம் என்று பசுமைக்குமார் அவர்கள் கூறுகின்றார். சோர்ந்த உள்ளங்களை ஊக்குவிக்க வெற்றியாளர்களின் வரலாறு படித்து புத்துணர்ச்சி பெற வேண்டும். எப்பெல்லாம் நாம் சோர்ந்து போகின்றோமோ, எப்பெல்லாம் நாம் கவலை அடைகின்றோமோ, அப்பொழுதெல்லாம் அந்த சோர்ந்து போன உள்ளங்களை ஊக்கப்படுத்த வெற்றி பெற்ற சாதனைகள் செய்த அந்த வெற்றியாளர்களுடைய வரலாறுகளை படித்து நாம் புத்துணர்ச்சி பெற வேண்டும் என்று பசுமைக்குமார் அவர்கள் குறிப்பிடுகின்றார். ஒரு பாடத்தில் ஆர்வம் குறைவாக இருப்பதாலோ மதிப்பெண் குறைவாக பெற்றதாலோ தான் ஒன்றும் முட்டாள் அல்ல என்று மாணவன் கருத வேண்டும். இப்போ 5 பாடங்களை எழுதுகிறோம். 5 பாடத்தில் ஒரு பாடத்தில் மதிப்பெண் குறைந்து விட்டால் நாம் முட்டாள் என்றோ அறிவில்லாதவன் என்றோ நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. மாணவர்களாகிய நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. குறைபாட்டுக்கான காரத்தை சரி செய்துவிட வேண்டும் முடியும் என்ற நம்பிக்கையும் தன்முனைப்பும் இருந்தால் ஆர்வத்தை வளர்த்துக்கொள்ளலாம். இப்போ ஒரு குறிப்பிட்ட பாடத்தில் மட்டும் நான் ஏன் குறைவான மதிப்பெண் வாங்குகிறேன், எனக்கு ஏன் ஆர்வம் இல்லை என்று அந்த குறைபாடு என்ன காரணம் என்கின்ற அந்த குறையை கண்டுபிடித்து நாம் சரி செய்துவிட முடியும் என்ற தன்னம்பிக்கையும் தன்முனைப்பும் இருந்தால் ஆர்வத்தை வளர்த்து கொள்ளலாம். இயற்பியல் மட்டுமல்ல, எந்த ஒரு பாடத்திலும் ஆர்வத்தை வளர்த்து கொள்ளலாம் என்று பசுமைக்குமார் அவர்கள் குறிப்பிடுகின்றார். கடந்த 100 ஆண்டு காலத்தில் உலகில் எத்தகைய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் செய்யப்பட்டுள்ளன, கண்டுபிடித்த விஞ்ஞானிகள் யார் யார், அவர்கள் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்றெல்லாம் தெரிந்து கொள்ள முயற்சி மேற்கொண்டால் ஆர்வம் அதிகரித்து கொண்டே செல்லும். அப்போ கடந்த 100 ஆண்டு காலத்தில் தான் இன்றைய அறிவியல் தொழில்நுட்பம் மிகப்பெரிய வளர்ச்சி பெற்றிருக்கிறது. அப்போ இந்த 100 ஆண்டு காலத்தில் எந்தெந்த நாட்டை சார்ந்தவர்கள் எல்லாம் நோபல் பரிசு பெற்றிருக்கிறார்கள், ஒவ்வொரு பொருளையும் கண்டுபிடித்த விஞ்ஞானிகள் யார், அந்த விஞ்ஞானிகள் எந்த நாட்டை சார்ந்தவர்கள், அவர்களை பற்றிய செய்திகளை தெரிந்து கொள்ள நாம் முயற்சி மேற்கொண்டால் அந்த அறிவியல் துறையில் நமக்கு ஆர்வம் அதிகரித்து கொண்டே செல்லும். ஐம்பொறி ஆட்சிக்கொள். ஐம்பொறின்னா ஐம்புலன் சொல்கிறோம். மெய், வாய், கண், மூக்கு, செவி. மெய்னா உடல், மெய், வாய், கண், மூக்கு, செவின்னு சொல்லக்கூடிய ஐம்புலன். ஐம்புலன்களையும் அடக்கி ஆள வேண்டும். ஐம்புலன் என ஒருமையில் ஆமை போல் 5 அடக்கலாற்றின் எழுமையும் ஏமாப்படைத்து என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகின்றார். ஒருமையுள் ஆமை போல், ஆமை எப்படி தனக்கு ஒரு ஆபத்து வந்தால் ஐம்புலன்களையும் அடக்கி ஒடுக்கி பாதுகாத்து கொள்கிறதோ அதை போல நாம் பாதுகாத்து கொள்ளும். இப்படி இருந்தால் 7 பிறப்பிலும் நமக்கு சிறப்பு என்று வள்ளுவர் குறிப்பிடக்கூட ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கலாற்றின் எழுமையும் ஏமாப்படைத்து என்கின்ற அந்த குறளை நான் நினைவில் கொள்ள வேண்டும். ஐம்புலன்களையும் அடக்கி ஆள வேண்டும். அவை நம் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும். பாருங்கள், நம்முடைய ஐம்புலன்களை அடக்கி ஆள கற்றுக்கொண்டால் நாம் நினைத்ததெல்லாம் சாதிக்க முடியும். பார்த்தோன்னா ஒவ்வொரு நேரத்திலும் மனம் சஞ்சலப்படுது. நல்ல ஒரு பிரியாணி பார்த்தோன்னே வாய், நம்முடைய வாய் எச்சில் ஊற ஆரம்பித்து விடுகிறது. நல்ல ஒரு வாசனையை கேட்டவுடனே நம்முடைய மூக்கு நுகர்ந்து விடுகிறது. நல்ல இசையை கேட்டவுடனே காது சந்தோஷமடைகிறது. அப்போ இந்த ஐம்புலன்களையும் அடக்கி ஆள கற்றுக்கொள்ள வேண்டும். அவை நம் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும். அத்துடன் நமது கல்வி பணிக்கு ஐம்புலன்களையும் பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் இந்த புலன்களின் மூலம் பெறும் எந்த ஒரு செய்தியையும் மூளை உடனடியாக கிரகித்துக் கொள்ளும் திறன் பெறுகிறது. அப்போ கல்வியை படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த ஐம்புலன்களையும் அடக்கி ஆள கற்றுக்கொள்ள வேண்டும். ஐம்புலன்களின் மூலமாகத்தான் நம்முடைய அறிவை பெருக்கிக் கொள்ள முடியும். நாம் ஐம்புலன்களின் மூலமாக பெறும் எந்த ஒரு செய்தியையும் மூளை உடனடியாக கிரகித்துக் கொள்ளும், மூளை உடனடியாக ஏற்றுக்கொள்ளும் திறன் பெற்றது. வகுப்பில் பாடம் நடத்துவதை கேட்கிறோம். ஆசிரியர் பாடம் நடத்துவதை கேட்கிறோம். தொலைக்காட்சியில் கல்வி ஒளிபரப்பில் பாடம் நடத்துவதை கேட்கிறோம், பார்க்கிறோம். வெறும் புத்தகங்களை படிப்பது அல்லது ஆசிரியர் உரையை காதால் கேட்பது என்பதை விட தொலைக்காட்சி கல்வி ஒளிபரப்பின் மூலம் காணும்போது அந்த பதிவு மூளையில் பலமான பதிவாக அமைந்துவிடும். பார்க்குறோம், ஆசிரியர் பாடம் நடத்துகிறாரு வகுப்பில், அதே போல் தொலைக்காட்சியிலையும் கல்வி ஒளிபரப்பில் பாடம் நடத்துவதை பார்க்கிறோம். வெறும் புத்தகங்களை படிப்பது அல்லது ஆசிரியர் உரையை காதால் கேட்பது என்பதை விட தொலைக்காட்சி கல்வி ஒளிபரப்பின் மூலம் காணும்போது அந்த பதிவு மூளையில் பலமான பதிவாக அமைந்து விடுகிறது. சிலர் நண்பரோடு
பலரோடு பேசும்போது தனது வாக்கியத்தில் கடைசி சொல்லை முழுமையாக கூற மாட்டார்கள். பேசும்போது பார்த்தோன்னா அப்படியே விழுங்கி விழுங்கி பேசுகிறது. கடைசி சொல்ல பெருமையாலும் நண்பர்களோடமோ ரொம்ப நெருங்கியவரோட பேசும்போது கடைசி சொல்ல விட்டுருவோம், முழுமையாக கூற மாட்டார்கள். கடைசி சொல் முழுமையான ஓசையுடன் வெளிப்படாது. அந்த சொல்லை சொல்ல வந்த வேகத்திலேயே விழுங்கி விடுவார்கள். இது ஒரு குறைபாடு. சொற்களை தெளிவாக பேச வேண்டும். அதுவும் வாக்கியத்தின் இறுதி சொல்லை தெளிவாக திட்டவட்டமாக தெரியப்படுத்த வேண்டும். நாம் எதை பேசினாலும் தெளிவாக பேசணும். அது ஒரு தொடர், ஒரு சென்டென்ஸை பேசுகிறோன்னா அதனுடைய இறுதி சொல்லை தெளிவாக திட்டவட்டமாக தெரியப்படுத்த வேண்டும். அப்படி பேசுகிறத பாரதியார் எப்படி சொல்கிறார்னா, வெடிப்புற பேசி என்கிறார் பாரதியார். வெடிப்புற பேசி என்கிறார் பாரதியார். உங்கள் குரல் மெலிந்து ஒலித்தாலும் தெளிவான உச்சரிப்போடும் முடிய வேண்டும். கடைசி அந்த வாக்கியத்தை முடிக்கும்போது மெலிதாக சொன்னாலும் அந்த தெளிவான உச்சரிப்போடு அந்த வார்த்தையை முடிக்க வேண்டும், அந்த தொடரை முடிக்க வேண்டும். பேச்சாளராக தனித்திறன் வளர்க்கும் மாணவர்களுக்கு சொற்கள் முக்கியமானவை. நான் ஒரு மிகச்சிறந்த பேச்சாளராக வேண்டும் என்று சொன்னால் அந்த உச்சரிப்பு, அந்த சொல்லை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்கின்ற அந்த உச்சரிப்பை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். பேச்சாளராக தனித்திறன் வளர்க்கும் மாணவர்களுக்கு சொற்கள் முக்கியமானவை. இவ்வாறே கற்றலின் கேட்டல் நன்று என்பார்கள். படிக்கிறத விட கேட்கறது ரொம்ப நல்லதுன்னு. கற்றலின் கேட்டல் நன்று. செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் இயப்படும் என்றார் திருவள்ளுவர். செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் இயப்படும். அப்போ நாம் இங்கே என்ன நினைக்கிறோம், ஒவ்வொரு நாளும் 3 வேளை சரியான நேரத்துக்கு சாப்பிடணும். அதே போல் சரியாக நம்ம படிக்கிறோமா? ஆனால் வள்ளுவர் என்ன சொல்கிறார், செவிக்கு உணவில்லாத போது தான் சிறிது வயிற்றுக்கும் ஏற்படும். அப்போ கேட்கறது, நிறைய கல்வியை கேட்டுக்கொள்வது, தெரிந்து கொள்வது அவசியம். அது இல்லாத, படிக்க முடியாத சூழ்நிலையில் அதை, அல்லது அந்த கேட்க முடியாத சூழ்நிலைனா உணவு கொஞ்சம் தான் சாப்பிட்ணுங்கிறார். ஆனால் நம்ம 3 வேளை கரெக்டாக டைமுக்கு சாப்பிட்றோம், வேலைக்கு சாப்பிட்றோம். ஆனால் படிக்கிறோமா? இக்கருத்து செவிப்புலனை புலப்படுத்துவதன் அவசியத்தை நமக்கு உணர்த்தும். இதே செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் இயப்படும் என்கின்ற அந்த திருவள்ளுவருடைய திருக்குறள் செவிப்புலனை பயன்படுத்துவதன் அவசியத்தை நமக்கு புலப்படுத்தும். அப்போ மற்றவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்கணும். நிறைய பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா, நம்ம சொல்கிறத மற்றவங்களாம் கேட்கணும், மற்றவர்கள் சொல்வதை நாம் காது கொடுத்து கேட்க மாட்டோம். நான் சொல்வதை மற்றவர்களெல்லாம் கேட்க வேண்டும். மற்றவர்கள் சொல்லி எனக்கு எல்லாமே தெரியும், நான் என்ன அவங்க சொல்கிறத கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கக்கூடாது. இசையில் நாட்டம் உடையவர்களுக்கு செவி புலனறிவு முக்கியமானது. இசையில் விருப்பம் இருப்பவர்களுக்கு செவி புலனறிவு முக்கியமானது. இசையொலி கேட்டதுமே எந்த கருவியிலிருந்து இந்த இசை தோன்றுகிறது என்று அவர் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இசைக்கருவி, ஒரு இசை வந்த உடனே இது எந்த கருவிலேருந்து வருது, இது புல்லாங்குழலிருந்து வரக்கூடிய இசையா, தபேலாவிலேருந்து வருகின்ற இசையா, வயலினிலிருந்து வருகின்ற இசையா, இது பறையிலிருந்து வருகின்ற இசையா, இது முரசிலிருந்து வருகின்ற இசையா, இது நாதஸ்வரத்திலிருந்து வருகின்ற இசையா என்று தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நடிப்புத்துறை சார்ந்த கலைஞனுக்கு ஐம்புலன் அறிவு மிகவும் அவசியம். அதனை அவன் நன்கு பயன்படுத்த தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நடிகனாக இருந்தால் நவரசங்களையும் வெளிப்படுத்தும் ஆற்றலையும் அவன் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அதுக்கடுத்து சுறுசுறுப்பு இருக்கிறதா? சுறுசுறுப்பு இருக்கிறதா? சோம்பேறியாக இருக்கக்கூடாது. ஒரு பாட்டு இருக்கும் இல்லையா, தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே. போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், உயர் பள்ளிதனில் தூங்கியவன் கல்வி இழந்தான், போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான். அப்படியே பார்த்தோன்னா சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. சோம்பேறித்தனமாக இருந்தால் போரில் ஈடுபட்டால் தோல்வி தான் கிடைக்கும். கல்வி படிக்கக்கூடிய மாணவன் வகுப்பறையில் தூங்கினால் அவன் தோல்வி தான் அடைவான். ஏன்? அப்போ சுறுசுறுப்பாக இருக்கணும். சுறுசுறுப்புன்னு சொன்னோன்னே எறும்பு நமக்கு ஞாபகம் வரும். சுறுசுறுப்பாக ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு வினாடியும் பார்த்தீங்கன்னா எறும்பு சுறுசுறுப்பாக போயின்னு வந்துனே இருக்கும். அதற்கு மழைக்காலத்துக்கு தேவையான உணவை அதனுடைய புற்றில் போய் சேர்த்து வைக்கும். எறும்பு போல, தேனி போல சுறுசுறுப்புன்னு சொல்லும்போது தேனியை உதாரணமாக சொல்லுவோம். தேனீக்கள் என்ன பண்ணும், ராணி தேனியினுடைய தலைமையில் கூடு கட்டி உணவை சேகரிக்கும், தேனை சேகரிக்கும். அப்போ 2 அறிவு இருக்கக்கூடிய எறும்பும் தேனீக்களுமே
அதுபோல் சுறுசுறுப்பாக இருக்கும்போது ஆறு அறிவு இருக்கக்கூடிய நாம் இப்படி சுறுசுறுப்பு எவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். சுறுசுறுப்பு இல்லாத மாணவர்கள் சரியாக படிக்க முடியாது. ரொம்ப சோம்பேறியாக இருக்கும், நல்லா படிக்க முடியாது. அவர்களது சோம்பல் படிப்புக்கு தடையாக இருந்துவிடும். ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்தால் அதுவே அவர்களுடைய படிப்புக்கு தடையாக இருந்துவிடும். சோம்பித்திரியல் என்பார்கள். சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. சோம்பித்திரியல்னா சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது என்று நம்முடைய முன்னோர்கள் குறிப்பிட்டிருப்பார்கள். சோம்பி திரிவதை கைவிட்டு சுறுசுறுப்புடன் இருக்க பழகி கொள்ள வேண்டும். சுறுசுறுப்பு புத்துணர்ச்சி தரக்கூடாது. அப்போது நீங்கள் படிப்பது உங்கள் மூளையில் வலுவாக பதியும். சுறுசுறுப்பு நமக்கு புத்துணர்ச்சியை தரும். அப்போதுதான் நாம் படிக்கக்கூடிய படிப்பு நம்முடைய மூளையில் வலுவாக பதியும். அறிவை நீ நம்பு, அறிவின் பலம் அளவிட முடியாததே. அறிவை நாம் நம்ப வேண்டும், அறிவினுடைய பலம் நாம் அளவிட முடியாதது. கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது. மருதகாசி எழுதிய அந்த திரைப்பட பாடல். கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது. மருதகாசி, கண்ணதாசன் போன்ற திரைப்பட பாடலாசிரியர் எழுதின அந்த பாடலெல்லாம் நம்மை ரொம்ப சிந்திக்க வைத்தது. இன்றைக்கி இருக்கக்கூடிய பாடல் காட்சிகள் வெறும் இசை இரைச்சல் தான் இருக்குது. இரைச்சலில் வார்த்தைகளே புரியுதில்லை. அப்படியே வந்தாலும் தமிழ் பாடலான அது ஆங்கில பாடலான்னு சந்தேகமாக இருக்குன்னா வை திஸ் கொலவெறிங்கிறான், அது தமிழ் பாட்டான். அந்த பாட்டு பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே அதிகமான மக்களால் விரும்பப்பட்ட பாடல் என்று போற்றப்படுகின்ற பாடலாக இருக்குது. ஒரு தமிழ் நடிகர் எழுதிய பாடல், வை திஸ் கொலவெரி டி. அதில் எங்கே இருக்குது தமிழ்? தமிழ் படத்தில் தமிழ் பாடல்னு சொன்ன அந்த பாடலை ரொம்ப விரும்பி நீ கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி தமிழ் படத்துலேயும் தமிழ் பாடல்லையும் எங்கே தமிழ் தேட வேண்டிய நிலையில் இருக்கும். ஆனால் அந்த மருதகாசியினுடைய பாடலை எப்படி சொல்லியிருக்கார் பார். கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. இப்போ கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெயின் சொல்கிறோம் இல்லையா, அந்த கருத்தை அடிப்படையாக வச்சு சொல்லியிருக்காரு. கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது என்று திரைப்பட பாடலாசிரியர் மருதகாசி ஒரு பாடலில் கூறியிருந்தார். அறிவை நம்பத் தொடங்கினால் அதுவே உள்ளத்திற்கு தன்னம்பிக்கை டானிக்காக அமைந்துவிடும். அறிவை நம்பணும். நம்முடைய அறிவை நம்பணும். நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய அறிவை நம்ம நம்புறதில்லை. தன்னம்பிக்கை நம் மீது நாம் நம்பிக்கை வைப்பதில்லை. இது என்னால் முடியாது, இதை படிக்க முடியாது, இதனால் முடியுமா, இது என்னால் செய்ய முடியுமா, இது என்னால் ஆகுமா, இது முடியாது அப்படின்னு நம்மை நாமே நம்பாத பொழுது பிறர் நம்மை எப்படி நம்புவார்கள்? அப்படி என்றால் அறிவை நாம் முதலில் நம்பத் தொடங்க வேண்டும். அறிவை நம்பத் தொடங்கினால் அதுவே நமக்கு மிகச்சிறந்த ஒரு தன்னம்பிக்கை டானிக்காக அமைந்துவிடும் உள்ளத்திற்கு என்று குறிப்பிடுகின்றார். அதுக்கடுத்தது படிப்பதில் உங்கள் பாணி இது. எல்லோருமே படிக்கணும். ஒருத்தர் ஒரு சிலர் படிப்பாங்க, கட 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 எடுத்தோன்னே என்னமே புரியாது. மாணவர்கள் படிக்கும்போது அப்படியே போவோம். என்ன படிக்கணும் அவனுக்கும் புரியாது, பக்கத்துலவனுக்கும் புரியாது. ஆனால் நல்லா படிக்கிற மாதிரி தெரியும். ஒரு சிலர் நிதானமாக படிப்பான், ஒரு சிலர் முணுமுணுத்து படிப்பான், ஒரு சிலர் வாய் விட்டு சத்தமாக படிப்பான். அப்போ படிக்கிறதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாணியை பின்பற்றுவார்கள். அதை நீங்கள் எப்படி படிக்கிறீர்கள் என்று குறிப்பிடுகிறார். மாணவர்கள் படிக்கும்போது பலவிதமான பாணியை கையாளுகிறார்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் கூட ஏதேனும் ஒரு பாணியை கையாளலாம். எடுத்துக்காட்டாக அதிகாலையில் எழுந்து படிக்கும் பழக்கம் ஒருவரிடம் இருக்கலாம். விடியற்காலில் பாரதியார் குறிப்பிடுவார்களோ, காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்க படித்து கொள்ளு பாப்பா என்று பாப்பா பாட்டில் குறிப்பிடுவார்கள். அதே போல் அதிகாலையில் எழுந்து படிக்கும் பழக்கம் ஒருவரிடம் இருக்கலாம். ஒரு சிலர் பார்த்தோன்னா இரவு நேரத்தில் கண் விழித்து படிப்பாங்க. இரவு கண் விழித்து படிக்கும் பழக்கம் இன்னொருவரிடம் இருக்கலாம். சிலர் மௌனமாக படிப்பார், ரொம்ப அமைதியாக மனசுக்குள்ளே படிக்கிறேன்னு சொல்ல இல்லையா, மௌனமாக படிப்பார்கள். சிலர் வாய் விட்டு படிப்பார்கள். வேறு சிலர் பலமுறை எழுதி பார்த்து மனதில் பதிய வைத்துக் கொள்வார்கள். ஒரு சிலர் ரொம்ப சத்தம் போட்டு படிப்பாங்க, ஒரு சிலர் அமைதியாக மனசுக்குள்ளே படிப்பாங்க, ஒரு சிலர் விடியற்கால நேரத்தில் படிப்பாங்க, ஒரு சிலர்
மாலை வேளையில் படிப்பாங்க, ஒரு சிலர் நடு இரவில் கண் விழித்து படிப்பார்கள். இப்படி பலர் பலவிதமாக படிப்பார்கள். கடினமாக ஒரு சிலர் எழுதி பார்த்து, இந்த கணித பாடங்களை எல்லாம் பெரும்பாலும் எழுதி பார்த்து மனதில் பதிவு வைத்துக் கொள்வோம். ஒரு சிலர் எல்லா பாடங்களையுமே எழுதி பார்த்து மனதில் பதிவு வைத்துக் கொள்வார்கள். கடினமான வார்த்தைகளை படித்து மனப்பாடம் செய்து பின் எழுதி பார்ப்பது, பிறகு ஒட்டுமொத்த கேள்வி பதிலை படித்து மனப்பாடம் செய்து எழுதி பார்ப்பது போன்ற பழக்கம் ஒருவருக்கு இருக்கலாம். ஒரு சிலர் ரொம்ப கஷ்டமான வார்த்தைகளை மட்டும் எழுதி பார்த்து மனப்பாடம் செய்து கொள்வார்கள். படித்து மனப்பாடம் செய்து பின் எழுதி பார்ப்பது, பிறகு ஒட்டுமொத்த கேள்வி பதிலையும் படித்து மனப்பாடம் செய்து எழுதி பார்ப்பது என்ற பழக்கம் ஒருவருக்கு இருக்கலாம். உட்கார்ந்து கொண்டு படிப்பது, நின்று கொண்டு படிப்பது, நடந்து கொண்டு படிப்பது, பூங்காவிற்கு சென்று படிப்பது, ஆற்றங்கரையில் அமர்ந்து படிப்பது, பள்ளிக்கூட திடலில் படிப்பது, ஏதேனும் ஒரு மரத்தடியில் அமர்ந்து படிப்பது போன்ற பழக்கங்கள் வெவ்வேறு மாணவர்களும் இருப்பதை காணலாம். எல்லோரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா? இல்லை. ஒரு சிலர் உட்காந்து படிப்பாங்க, ஒரு சிலர் நடந்துன்னு படிப்பாங்க, ஒரு சிலர் மரத்தடியில் உட்காந்து படிப்பாங்க, ஒரு சிலர் ஆற்றங்கரையில் படிப்பாங்க, ஒரு சிலர் பூங்காவிற்கு சென்று படிப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அவங்களுக்கு எது சிறந்த முறை என்று தெரிகிறதோ அந்த முறையில் படிப்பார்கள். இப்படி பல வகையான படிப்பதற்குரிய பாணிகள் இருக்குது. அதில் நாம் எதை நமக்கு விருப்பமாக இருக்கோ அதை பின்பற்றி படிக்கலாம் என்று படிப்பதில் நம்முடைய பாணி, நம்முடைய ஸ்டைல் எது என்று இந்த பகுதியில் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இன்றைய வகுப்பை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் நாளை வகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.